வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேசையில அதாவது ஒரு பெத்த மகனுக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாப்புல. அதே இது ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோனயுமே எல்லாம் செய்றாங்க. சரி வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம முத்து வீடு கட்டுறாப்புலைல, அதுக்காக எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணிடுறாங்க. ரூ. 3,00,000 கிட்ட தான் வருது. சரின்ட்டு அந்த அட்வான்ஸா ஒரு 50,000 எடுத்து அவங்க அம்மா கையில குடுக்க சொல்றாப்புல. அதெல்லாம் என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல அடிச்சாப்புல போய் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. நம்ம ஸ்ருதி போய் பேசுறாங்க. இந்த மாரி நீங்க உங்க மருமகளுக்கு பணம் குடுத்து ஆரம்பிக்க வைக்கிற மாரி காட்டுங்க. வீலாக்குல போட்டோம்னா சும்மா பிச்சுக்கிட்டு போகும். பைசா வரும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோனேமே, ஓகே செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் வாங்கி என் பையனும் மருமகனும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இந்த மாரி வீடு ஸ்டார்ட் பண்றாங்க. நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி இது பண்ற மாரி குடுத்து இது பண்றாப்புல. இத நம்ம ஸ்ருதியும் வீடியோ எடுக்குறாப்புல. அடுத்து சீதாவ காட்டுறாங்க. சீதா என்னாச்சு ஃபோன் பண்ணாப்புல. ஆனா வர சொல்றாப்புல. நீ நான் போற மாரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போதைக்கு எதுவும் போ முடியாது. அவனா கூப்பிடுவான் அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த நேரம் சிந்தாமணி வர்றாங்க. வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு இந்த மாரி நீ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால நீ வரணும் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம வீட்ல இருக்க எல்லா பேருமே அவங்க பேச்ச நம்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. யார? அதாவது ரேகாவையும், ரவியும் போக சொல்லி நம்ம ரேகாவையும், சத்யாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம மனோஜ் கடையில அப்படியே உட்காந்துருக்க, நம்ம சத்யால வர்றாப்புல. இங்கிட்டு இவங்க சந்தோஷும், அவங்க அசிஸ்டண்ட் ஸ்ட்ரைக் பண்றாங்க. எங்களுக்கு 2 மாசம் சம்பளமே குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் ரோஹிணி வர்றாப்புல. 2 பேரும் பர்சனல்ல பேசும்போது சொல்றாப்புல, இந்த மாரி மாசத்துல 3ஆம் வாரம் இது பண்ணணும், செக்கப் பண்ணணும். நீ தான் கூட வரேன்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க.